வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. முதலில் இன்று வெளியாகும் வரைவு வாக்காளர் பட்டியலில் 97 லட்சம் பேர் நீக்கப்படலாம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. எஸ்ஐஆரின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்றன. தமிழ்நாட்டில் நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கிய எஸ்ஐஆர் பணிகள் டிசம்பர் 14ஆம் தேதியுடன் நிறைவடைந்தன. இதன் அடிப்படையில் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் மற்றும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியின் இணையதளத்தில் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை உள்ளீடு செய்து பட்டியலில் பெயர் இருக்கிறதா என சரிபார்த்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீக்கப்பட்டவர்கள் அதற்கான காரணங்களை அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளின் இணையதளங்களில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எனவும், வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயர்களை சேர்க்க படிவம் 6 பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிதாக பெயரை சேர்க்க விரும்புவோரும் இதே படிவத்தை வழங்க வேண்டும் எனவும், இணையதளம் மூலமாகவும் பெயர் சேர்ப்பு படிவங்களை சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் இன்று முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை ஆட்சேபனை தெரிவிக்கலாம் எனவும், விண்ணப்பங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியானவர்களின் பெயர்கள் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்படும் இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்று வெளியாகும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த வரைவு வாக்காளர் பட்டியலில் அதிகபட்சம் சென்னை மாவட்டத்தில் 15 லட்சம் பேர் நீக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த அக்டோபர் மாத கணக்கெடுப்புப்படி தமிழ்நாட்டில் சுமார் 6,41 லட்சம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் அதில் 15.2% அதாவது 97 லட்சம் பேர் எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்படலாம் என கூறப்படுகிறது. அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தில் மொத்தமுள்ள 40 லட்சம் வாக்காளர்களில் 15 லட்சம் பேர் நீக்கப்படலாம் எனவும், இதில் 12 லட்சம் பேர் வேறு இடங்களுக்கு நிரந்தரமாக இடம் மாறியவர்கள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து செங்கல்பட்டில் 7 லட்சம் வாக்காளர்களும், கோவையில் 6 லட்சம் வாக்காளர்களும், வடமாநில தொழிலாளர்கள் அதிக அளவில் உள்ள திருப்பூரில் 5 லட்சம் வாக்காளர்களும் நீக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல காஞ்சிபுரம், ஈரோடு, திருவள்ளூர், திண்டுக்கல், வேலூர், நெல்லை மாவட்டங்களில் சராசரியாக 15% வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொழில் வளர்ச்சி மிக்க சென்னை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலேயே அதிக அளவில் நிரந்தரமாக இடம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை காணப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றத்தில் கடும் அமளிக்கிடையே 125 நாள் வேலை திட்ட மசோதாவான VPG ராம்ஜி மசோதா நிறைவேறியது. 100 நாள் வேலை திட்டத்தில் மாற்றங்களை செய்வதற்கான புதிய சட்ட மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான VPG ராம்ஜி எனப்படக்கூடிய வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்ட மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கப்படுவதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் ஊர்வலமாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களவையில் மசோதா மீது அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பதிலளித்த போது எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று முழக்கமிட்டதால் கடும் அமளி நிலவியது. தொடர்ந்து பேசிய சௌஹான் ஊரக வேலை உறுதி திட்டத்தின் தொடக்கத்தில் மகாத்மா காந்தியின் பெயர் இல்லை என்றார். महात्मा गांधी जी के नाम पर नहीं रखा गया, वो तो नरेगा थी. बाद में जब 2009 के चुनाव आए तो चुनाव और वोट के कारण बापू याद आए, महात्मा गांधी याद आए और तब उसमें जोड़ा गया. அமைச்சருக்கு எதிரே மசோதா நகலை கிழித்து வீசி எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டனர். தொடர்ந்து கடும் அமளிக்கு மத்தியில் VPG ராம்ஜி மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாநிலங்களவையிலும் குரல் வாக்கெடுப்பு மூலமாக மசோதா நள்ளிரவில் நிறைவேற்றப்பட்டது. விரைவில் இந்த மசோதா சட்டமாக உள்ளது. நூறு நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக புதிய மசோதா நிறைவேற்றப்பட்டதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இரவில் தர்ணாவில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக VPG ராம்ஜி எனப்படக்கூடிய வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்ட மசோதா மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நள்ளிரவில் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் மகாத்மா காந்தி புகைப்படத்தை ஏந்தியபடி அவைக்கு வெளியே தர்ணாவில் ஈடுபட்டனர். This bill has to be referred to a select committee, and the select committee will scrutinize the bill, and after hearing the stakeholders and deeply scrutinizing it, you can bring the bill and we will help you. But they are not prepared to even refer it to select committee, and they are so in urgency. They brought the farm bills also like that.
later they were compelled to repeal it. So also the same will happen to this. தொடர்ந்து நாடாளுமன்ற நுழைவு வாயிலில் எம்பிக்கள் படுத்து உறங்கி போராடியதால் பரபரப்பு நிலவியது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவை சிதைக்கும் வகையில் உள்ள விபிஜி ராம்ஜி மசோதாவை செயல்படுத்த வேண்டாம் என பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான நிதி பகிர்வு 75-25 என இருந்த நிலையில் 60-40 என்ற விகிதத்தில் மாற்றுவதால் மாநில அரசுகளுக்கு கூடுதல் சுமை ஏற்படும் என முதல்வர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுக்கு ஒருங்கிணைப்பு அதிகாரம் அளிக்கும் விதிகள் அடிமட்ட ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பொதுமக்களை காப்பதற்காக குரல் கொடுக்கச் சொன்னால் டெல்லியை குளிர்விக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். திட்டத்தின் பெயர் மாற்றத்தை மட்டும் கைவிடக் கோரி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தனது ஸ்டைலில் எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் கொடுத்திருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். அத்தோடு 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக உயரவுள்ளதாகவும் பொய் ஒன்றை எடப்பாடி பழனிசாமி அவிழ்த்துவிட்டிருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 125 நாட்கள் என்பது பேப்பரில் மட்டுமே இருக்கப் போவதாக அனைவரும் சுட்டிக்காட்டியும் அதை அறியாத அப்பாவியா இபிஎஸ் என்று முதலமைச்சர் வினவியுள்ளார். கிராமப்புற பெண்கள் மற்றும் ஏழைகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி வந்த திட்டத்திற்கு மூடு விழா நடத்த எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு பத்திரம் வாசிப்பது மன்னிக்க முடியாத பச்சை துரோகம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கூட்டணி என்பது தேர்தல் நேர ஒப்பந்தம் என கூறி எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையினர் பாதுகாப்பில் அதிமுக உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள சிஎஸ்ஐ தேவாலய வளாகத்தில் அதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேக் வெட்டி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். தொடர்ந்து மேடையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையினரின் வாக்குகளை பெற திமுக கபட நாடகம் ஆடுவதாக விமர்சித்தார். சிறுபான்மை மக்களின் உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டபடி காக்கப்பட வேண்டும் என்பதில் என்றும் உறுதியாக இருக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஆக கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அமைக்கப்படுகிறது. கொள்கை என்பது நிலையானது, அது அதிமுக இடத்தில் இருக்கின்றது என்பதை மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். திமுகவை தீய சக்தி என எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அடையாளப்படுத்தியதை குறிப்பிட்டு திமுக ஆட்சியில் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். விஜய் தனது பெருந்துறை பரப்புரையில் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதாவை மேற்கோள் காட்டி பேசியுள்ளார். அண்ணா, எம்ஜிஆரை பயன்படுத்துவதை யாரும் தடுக்க முடியாது என தாவேக தலைவர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் ஈரோட்டின் சிறப்புகளான மஞ்சள், காளிங்கராயன் அணை குறித்து நினைவு கூர்ந்தார். பெரியாரை இரும்பு மனிதர் என்று புகழ்ந்த விஜய் கடந்த கூட்டங்களில் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தியதற்கு எழுந்த விமர்சனங்களுக்கும் பதிலளித்தார். அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம், எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். தொடர்ந்து பேசிய அவர் களத்திற்கே சம்பந்தம் இல்லாதவர்களை எதிர்க்க முடியாது என்றார். எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். இதன் மூலம் அதிமுக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் தாவேகவுக்கு போட்டியே இல்லை என விஜய் கருதுகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தான் சலுகைகளுக்கு எதிரானவர் அல்ல என தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் தான் கூறிய வாக்குறுதிகளை தவறாக புரிந்து கொண்டு அவதூறு பரப்பப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. 24 மணி நேரமும் தன் மீது அவதூறு பரப்புவதை பற்றியே சிலர் சிந்தித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். என்னெல்லாம் அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம்?
என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம். இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி பொழப்ப நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல. கிட்டத்தட்ட 30-33 வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு. 10 வயதில் சினிமாவிற்குள் வந்ததிலிருந்து தனக்கும் மக்களுக்கும் இடையே உறவு இருப்பதாகவும் விஜய் கூறினார். திமுகவை தீய சக்தி என்று சாடிய விஜய் தாவேகவை தூய சக்தி என பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாமக்கல் கூட்டத்திற்கு பிறகு மீண்டும் ஜெயலலிதா பெயரை மேடையில் பயன்படுத்திய விஜய் திமுகவை கடுமையாக விமர்சித்தார். மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க 2 பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. டிவிகே ஒரு தூய சக்தி. தொடர்ந்து பேசிய விஜய் செங்கோட்டையன் போன்று மேலும் சிலர் தாவேகவுக்கு வர இருப்பதாகவும் தெரிவித்தார். விஜய் உரையாற்றி முடித்ததும் அவருக்கு செங்கோலை தாவேக நிர்வாகி குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பரிசாக அளித்தார். தொண்டர்களுடன் செல்ஃபி எடுத்தபடி தாவேக தலைவர் விஜய் தனது விஜயமங்கலம் பரப்புரையை நிறைவு செய்தார். ஈரோடு பரப்புரையில் திமுக கொடுத்துள்ளார். மேலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் விஜயை விமர்சித்துள்ளனர். விஜய் கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்ல கண்காட்சி நடத்துறீங்களா சார்? அதை பத்தி என்னைக்கு நீங்க கேள்வி கேட்டுருக்கீங்களா? இல்ல சார், அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு வாட்டி பேச விடுங்க. முளைச்சி 3 இலை கூட விடாதவர்கள், ஆலமரத்து நிழல் இன்னைக்கு அந்த விழுதுகள் தொண்டர்கள் இன்னைக்கு வந்து அதை தாங்கி எவ்வளோ பேர் நிழல் தருகின்ற இயக்கம். அரசியல் ஆத்திச்சுவடி அறியாதவர்கள் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நான் சொல்றேன். அதனால யாரும் மனசு கஷ்டப்பட வேணாம். செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கட்சியில் சேரும்போது மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர் பாபுவை பார்த்து சந்தித்து பேசிவிட்டு தான் அவர் அங்கே பேசுகிறார். அப்போ திமுகவுடைய பி டீமா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பி டீமான்னு மக்கள் தான் முடிவு செய்யணும். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ. கீழே இறங்குங்க. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். கட்டுப்பாட்டை மீறிய தொண்டரை தாவேக தலைவர் விஜய் கண்டித்த காட்சியே இது. ஈரோடு விஜயமங்கலத்தில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது கூட்டத்தில் தொண்டர் ஒருவர் கட்டுப்பாட்டை மீறி கம்பத்தின் உச்சியில் ஏறினார். இதனை கவனித்த விஜய் உடனடியாக தனது பேச்சை நிறுத்தி தொண்டரை நோக்கி கீழே இறங்குமாறு கண்டித்தார். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ. கீழே இறங்குங்க. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். இதனிடையே விஜய் பரப்புரை மேற்கொண்டிருந்த போது பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அவர் மருத்துவ முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டார். மக்களை ஏமாத்துறது யாரோட ஆட்சி இல்லைங்க. அடுத்து ரொம்ப முக்கியமா கூட்டம் முடிந்ததும் கோவையை நோக்கி விஜய் சென்று கொண்டிருந்த போது அவரது வாகனத்தை தாவேக தொண்டர்கள் பின்தொடர்ந்தனர். அப்போது பல்லக்கவுண்டன் பாளையம் பகுதியில் தொண்டர்களின் வாகனம் அந்த வழியாக சென்ற மற்றொரு வாகனத்தின் மீது மோதியதில் பெண் காயமடைந்தார். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கில் விசாரணை முடிவடைந்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி அளித்து நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் மேல்முறையீடு செய்திருந்தது. சிக்கந்தர் தர்கா நிர்வாகம், தமிழக வக்பு வாரியம், இந்து முன்னணி உள்ளிட்ட பலர் இடையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு தொடர்பான வழக்கு விசாரணை கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி 5வது நாளாக நடைபெற்றது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வில் நடைபெற்ற மேல்முறையீட்டு மனுக்கள் தொடர்பான விசாரணை நிறைவு பெற்றது. எழுத்துப்பூர்வமான வாதங்களை வழங்க உத்தரவிட்டு தீர்ப்புக்காக வழக்கை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். தனி நீதிபதி விசாரிக்கும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்கு எதிரான மேல்முறையீடு உள்ளிட்ட இது தொடர்பான அனைத்து வழக்குகளும் வரும் ஜனவரி 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.
திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற கோரி தீக்குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக குறிப்பிட்டு பூர்ணச்சந்திரன் என்பவருக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது எக்ஸ் தட பதிவில் நீதிமன்றத்தின் பார்வைக்கு உட்பட்ட பொது விவகாரத்திற்காக தனது இன்னுயிரை மாய்த்துக் கொள்வதும் அவரவர் குடும்பத்தையும் பாதிக்கக்கூடிய செயல் என்று தெரிவித்துள்ளார். இப்படியான வருந்தத்தக்க முடிவுகளை ஒருபோதும் எவரும் மேற்கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பூரணச்சந்திரன் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்ததோடு இதுபோன்ற விபரீத முடிவுகளை எடுக்க வேண்டாம் என்று கூறினார். இது போன்ற விபரீதமான முடிவை எடுக்காதீங்க அப்படிங்கறது அன்பான வேண்டுகோள். நீதிமன்றம் இருக்கு, நீதியரசர்கள் இருக்கின்றார்கள். எத்தனை காலத்துக்கு அவங்க ஆட்டம் போடுவாங்க? நம்ம தீர்ப்பு வாங்கி தீபத்தூர்ல தீபம் ஏத்துறோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை மக்களிடம் கொண்டு செல்வதுதான் தங்கள் கடமை என்றும் தெரிவித்தார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போராட்டம் நடத்திய செவிலியர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் அவர்கள் இரவிலும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போராட்டத்தை தொடர்ந்ததால் பரபரப்பு நிலவியது. திமுக தேர்தல் வாக்குறுதி மற்றும் 356 செவிலியர் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சிவானந்தா சாலையில் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் நேற்று நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் மாலை 7 மணி அளவில் செவிலியர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றியதால் சலசலப்பு ஏற்பட்டது. கைது செய்யப்பட்ட செவிலியர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிடப்பட்ட நிலையில் நடைமேடையில் அமர்ந்து இரவு முழுவதுமாக போராட்டத்தை தொடர்ந்தனர். காவல்துறையும் தமிழக அரசும் நடந்துக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. எங்களது நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கைக்காக நாங்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில் உட்கார்ந்து எங்களுடைய பிரச்சாரத்தையும் எங்களுடைய போராட்டத்தையும் நாங்கள் கண்டினியூ பண்ண போறோம். இதனிடையே செவிலியர்களுடன் பேச்சுவார்த்தையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். பிறகு அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி குடுவாஞ்சேரி அருகே தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் போராட்டத்தை தொடரப்போவதாக செவிலியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக ஓமன் சென்றுள்ள பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார டிஎன்ஏவே மாறியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஜோர்டான், எத்தியோப்பியா பயணத்தை முடித்துக் கொண்டு ஓமன் சென்றடைந்த பிரதமர் மோடி இந்தியா ஓமன் வர்த்தக உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். அப்போது பேசிய பிரதமர் இரு நாடுகளுக்கும் இடையேயான விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் புதிய நம்பிக்கையை அளிப்பதாக தெரிவித்தார். 70 इयर्स के हो गए हैं. ये सिर्फ 70 वर्ष का उत्सव नहीं है. ये वो पड़ाव है जहां से हमें மஸ்கட்டில் இந்திய கல்வி முறை அமல்படுத்தப்பட்டதன் 50வது ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடினார். भारत और ओमान के बीच जो रिश्ता ट्रेड से शुरू हुआ था, आज उसको एजुकेशन सशक्त कर रही है. ஓமன் நாட்டின் விண்வெளி கனவுகளுக்கும் இந்தியா உறுதுணையாக இருப்பதாக கூறிய பிரதமர் மோடி இந்தியா தனக்கென சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என தெரிவித்தார். ஆளுநர் அனுப்பிய மசோதாக்களை திருப்பி அனுப்ப வேண்டும் என குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தை குடியரசுத் தலைவரின் செயலாளரிடம் தமிழ்நாடு எம்பிக்கள் வழங்கினர். கலைஞர் பல்கலைக்கழக மசோதா மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக ஆளுநர் RN ரவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இவற்றை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்தார். இந்நிலையில் மசோதாக்களை ஆளுநருக்கு திருப்பி அனுப்பி அரசியல் சாசன சட்டப்படியும் அமைச்சரவை ஆலோசனைப்படியும் ஒப்புதல் வழங்க ஆளுநருக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இக்கடிதத்தை TR பாலு தலைமையிலான எம்பிக்கள் குடியரசுத் தலைவரின் செயலாளரிடம் வழங்கினர். தமிழ்நாடு அரசு அனுப்பிய அந்த மசோதா சட்டமாக்கப்படாமே இதுவரை இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் கவர்னர் அதில் கையொப்பமிட்டு அனுப்பவில்லை. மேலும் கவர்னர் கையொப்பமிடுவதற்கு பதிலாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடிதம் வழங்கும் போது திமுக எம்பி TR பாலுவுடன் ராசா, சு வெங்கடேசன், மாணிக்கம் தாகூர், செல்வராஜ், துரை வைகோ, நவாஸ் கனி உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர். டெல்லியில் காற்று மாசுபாடு அதிகரித்திருப்பதால் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் இல்லாத வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காற்று மாசுவால் மூச்சு திணறக்கூடிய டெல்லியில் பல்வேறு கட்டுப்பாடுகளை அரசு விதித்து வருகிறது. பழைய வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் குருகிராம், காசியாபாத், ஃபரீதாபாத், நொய்டா நகரங்களிலிருந்து BS6 தரநிலையை கொண்ட கார்கள் மட்டுமே டெல்லிக்குள் அனுமதிக்கப்படுகின்றன.
பெட்ரோல் நிலையங்களில் மாசு கட்டுப்பாடு சான்றிதழை வைத்திருப்போருக்கு மட்டுமே எரிபொருள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த நடைமுறை அமலுக்கு வந்தது. அரசின் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று டெல்லி அமைச்சர் பர்வேஷ் வர்மா கேட்டுக் கொண்டார். டெல்லியில் வாகன சோதனையை மேற்கொள்ள 126 சோதனை சாவடிகளில் 580 காவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அனைவருக்கும் மத்திய அரசு நிதி வழங்க உள்ளதாகவும் பரவும் தகவல் போலி என தெரியவந்துள்ளது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் மத்திய அரசு சார்பில் 30,000 ரூபாய் வழங்கும் திட்டம் என்று மோசடி லிங்குடன் போலி செய்தி செல்போன்களில் உலா வருவதாக தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மத்திய அரசு சார்பில் SBI வங்கி மூலம் 30,000 ரூபாய் வழங்கும் திட்டம் இருப்பதாக இந்திய கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி புகைப்படத்துடன் கூடிய செய்தி பலரின் செல்போன் எண்ணுக்கு வந்துள்ளது. குறிப்பாக நடப்பாண்டு முடிய இருப்பதால் இந்த வாய்ப்பை தவறவிடாமல் கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து இந்த திட்டத்தில் சேரலாம் என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது போலியான செய்தி என்றும் அந்த லிங்க் மோசடிக்கு வழிவகுக்கும் என்றும் தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. அதுபோன்ற எந்த திட்டமும் இல்லாத நிலையில் போலி செய்திகள் மற்றும் வதந்திகளை பரப்பாதீர்கள் என்றும் தமிழ்நாடு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை மக்களின் குடிநீருக்கு 2027 ஆண்டு வரை தட்டுப்பாடு இருக்காது என்று பொதுப்பணித்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூண்டி, புழல், சோழவரம், செம்பரம்பாக்கம், கண்ணன்கோட்டை, தேர்வாய்க்கண்டிகை நீர்த்தேக்கங்கள் பூர்த்தி செய்து வருகின்றன. இவை மொத்தம் 11.757 மில்லியன் கனஅடி கொள்ளளவை கொண்டவை. இவற்றில் தற்போது 95.09% நீர் இருப்பிருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம் ஆகிய நீர்த்தேக்கங்கள் 100% நிரம்பி தொடர்ந்து 5 நாட்களாக கடல் போல காட்சியளிக்கிறது. பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு வினாடிக்கு 250 கனஅடி தண்ணீர் வரும் நிலையில் கொசஸ்தலை ஆற்றில் வினாடிக்கு 300 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. புழல் ஏரிக்கு வினாடிக்கு 45 கனஅடி நீர் வரத்திருக்கும் நிலையில் மெட்ரோ மற்றும் உபரி நீராக வினாடிக்கு 550 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவான 3645 மில்லியன் கனஅடியை எட்டியிருக்கும் நிலையில் வினாடிக்கு 500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதேபோல சோழவரம் ஏரி 50.32%, கண்ணன்கோட்டை தேர்வாய்க்கண்டிகை அணை 92% நிரம்பியுள்ளன. அலட்சியமான சிகிச்சையால் பச்சிளம் குழந்தையாக இருந்தபோது கை அகற்றப்பட்ட சம்பவத்தில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு இளைஞருக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1991 காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஜெகநாதன் என்பவரின் மனைவி சாந்திக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆண் குழந்தை பிறந்தது. தினேஷ் என பெயரிடப்பட்ட குழந்தைக்கு 1 மாதத்தில் மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு ஏற்பட்டதால் எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. குழந்தையின் வலது கையில் அலட்சியமாக ஊசி செலுத்தியதால் கை வீங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் உயிரை காப்பாற்ற வேறு வழியின்றி அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையின் வலது கை முழங்கை வரை அகற்றப்பட்டது. இந்நிலையில் கவனக்குறைவான சிகிச்சையால் தன் மகன் கையை இழந்துவிட்டதாக தந்தை ஜெகநாதன் நுகர்வோர் நீதிமன்றத்தில் இலவச சட்ட உதவி மையம் மூலமாக வழக்கு தொடர்ந்தார். காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற விசாரணையில் பாதிக்கப்பட்ட தினேஷுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிபதி உத்தரவிட்டார். ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது, அங்க என்ன இன்ஜெக்ஷன் பண்ணாங்க, அந்த மருந்து எல்லாம் பார்த்தோம். இவருக்கு மஞ்சகாமலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு அரசாங்கமே 70% டிசபிலிட்டி, அதாவது ஊனம்ன்றத சொல்லியிருக்காங்க. அப்ப அது பர்மனன்ட் டிசபிலிட்டி, நிரந்தர ஊனம் தான் அது. வழக்கு தொடர்ந்த 1998 ஆண்டிலிருந்து தற்போது வரை 27 ஆண்டுகளுக்கு 6% வட்டியுடன் சேர்த்து இழப்பீடு வழங்க நீதிபதி தீப்தி அறிவுநிதி தீர்ப்பளித்தார். சீர்காழி அருகே ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தற்காலிக மூங்கில் பாலம் சேதமான நிலையில் ஆபத்தையும் மீறி பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். மாத்தாம்பட்டினம் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். அருகே உள்ள கோணையாம்பட்டினம் கிராமத்திற்கு செல்ல சாலை வழியே 4 கிலோமீட்டர் செல்ல வேண்டியிருப்பதால் முல்லையாற்றின் குறுக்கே மாவட்ட நிர்வாகம் சில ஆண்டுகளுக்கு முன்பு தற்காலிக மூங்கில் பாலம் அமைத்து கொடுத்தது. காலப்போக்கில் மூங்கில் பாலம் சேதமடைந்து கட்டைகள் உடைந்து பாதிக்கு மேல் சேதமடைந்து பிடிமானம் இன்றி ஆபத்தான நிலையில் உள்ளது. பள்ளி மாணவர்கள் பாலத்தை கடந்து செல்ல பெற்றோர் துணைக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் அருகே தடுப்பணை கட்டுமான பணிகள் நடைபெறும் சூழலில் அதில் நடந்து செல்லும் வகையில் அமைக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணிட்டு வாங்க நாங்க நிக்கிறோம்னு சொல்லி நான் அந்தாண்ட போய் நின்று நாங்க அழைச்சிட்டு வருவோம் சார். அங்க இருந்தா பசங்களை ஏத்தி அங்க இருந்து ஏத்த ஒரு ஆள் வேணும், அது மாதிரி இங்க இறக்க ஒரு ஆள் வேணும். புடிச்சுதான் சார் இந்த பாலத்துல வர முடியும். இதனிடையே சேதமான மூங்கில் பாலத்தை அகற்றி புதிதாக தற்காலிக பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சீர்காழி வட்டார வளர்ச்சி அலுவலர் தெரிவித்துள்ளார். அரசியல் கூட்டங்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என இன்றைய உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தெரியவரும்.
அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களுக்கு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து அரசியல் கட்சிகள் ரோட் ஷோக்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசின் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் தாக்கல் செய்யப்பட்டன. அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படாத வகையில் வழிகாட்டுதல்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். இதன் மீது அதிமுக, தாவேகா உள்ளிட்ட கட்சிகளும் தங்கள் பரிந்துரைகளை வழங்கியுள்ளன. இதனையடுத்து இந்த வழக்கில் நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்க உள்ளது. 100 நாள் வேலை திட்டம் தொடர்பான மத்திய அரசின் சட்ட திருத்தத்தை கண்டித்து திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் தனது சொந்த தொகுதியான கொளத்தூருக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காரில் இருந்து இறங்கி நடந்து சென்று மக்களை சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து GKM காலனியில் குறைந்த கட்டணத்தில் திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நடத்திக் கொள்வதற்காக 25 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அண்ணா திருமண மாளிகையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் 15 இணைகளுக்கு முதலமைச்சர் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது. முன்னதாக பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதுமண தம்பதிகளுக்கு அறிவுரை வழங்கினார். என்னுடைய வெற்றிக்கு பின்னாலே என்னுடைய மனைவி தான். மணமகனத்தில் நான் பணிவோடு கேட்டு விழுவது கொண்டாடி சொன்னா கேட்டுக்கணும். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் 100 நாட்கள் வேலை திட்ட திருத்த மசோதா குறித்து பேசினார். திராவிட முன்னேற்ற சார்பிலையும் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அப்படி பண்ணிருக்காங்க. எதிர்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக செயல்பட தவிர உண்மையான எதிர்கட்சியாக செயல்படுவா. அதான் உண்மை. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான பிறகு SIR குறித்து கருத்து சொல்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கல்லூரி மாணவர்களுக்கான மடிக்கணினி திட்டத்தை முடக்க நினைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் கனவு பலிக்காது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தன்னுடைய குறுகிய அரசியல் லாபத்திற்காக கல்லூரி மாணவர்களுக்கான திட்டத்திற்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டு மாணவர்கள் படித்து முன்னேறிவிடக் கூடாது என்ற பாசிச பாஜகவின் எண்ணத்தை எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்தி வருவதாகவும் கூறியுள்ளார். தேர்தலை மனதில் வைத்து லேப்டாப் வழங்கப்படுவதாக EPS குற்றம் சாட்டியிருந்த நிலையில் 2025-26 நிதிநிலை அறிக்கையிலேயே லேப்டாப் திட்டம் அறிவிக்கப்பட்டதை உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கல்லூரி மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, அவரது டெல்லி ஓனர்கள் நினைத்தாலும் தடுக்க முடியாது என விமர்சித்துள்ளார். புத்தாண்டு விடுமுறை முடிந்து கல்லூரிக்கு வரும் மாணவர்களுக்கு 6 மாத இலவச AI வசதியுடன் வரும் பிப்ரவரி மாதத்திற்குள் 10 லட்சம் லேப்டாப்கள் வழங்கப்படும் எனவும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் கல்விக் கனவை சிதைக்கும் எண்ணத்தை மாற்றாவிட்டால் வரும் தேர்தலில் தமிழ்நாடு மாணவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அதிமுக மூத்த தலைவர்கள் சந்தித்து பேசினர். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மத்திய நிதியமைச்சர் அலுவலகத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, MPக்கள் CV சண்முகம், தனபால் ஆகியோர் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு அரசியல் கள நிலவரம், கூட்டணி, நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கோவை மெட்ரோ உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்த மனுக்களையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதிமுக மூத்த தலைவர்கள் வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. எம்ஜிஆரை போலவே விஜயை காண்பதாக தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு விஜயமங்கலத்தில் நடைபெற்ற தாவேகா பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், இங்கு கூடியிருப்பது எதிர்கால தமிழ்நாட்டை உருவாக்கும் கூட்டம் என்று கூறினார். ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய், அது தேவையில்லை என்று விட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால், உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்தேன், இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன். தொடர்ந்து பேசிய தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் செங்கோட்டையனை குறிப்பிட்டு பேசினார். கொங்கு நாட்டின் இளம் சிங்கம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, நான் ஏன் இளம் சிங்கம்னு சொல்றேன்னா, அண்ணன் எப்ப TVKல சேர்ந்தாரோ அப்பவே அவருக்கு 20 வயசு கம்மியாயிருச்சு. அப்பா என்ன ஸ்பீடு கூட நடக்கவே முடியல.
இதன் பின்னர் பேசிய தவிக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் 2026 தேர்தலில் அமைச்சர் முத்துசாமி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் வெல்லப்போவதில்லை என்றும் அவர்கள் தொகுதி மாறி போட்டியிடப் போவதாகவும் விமர்சித்தார். திருப்பூர் அடுத்த சின்னக்காளிபாளையத்தில் குப்பை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து தடையை மீறி நடந்த போராட்டத்தில் பங்கேற்ற அண்ணாமலையை போலீசார் கைது செய்தனர். மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை சின்னக்காளிபாளையம் பகுதியில் கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இதை கண்டித்து குமரன் சிலை அருகே போராட்டம் நடைபெற்றது. காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி நடைபெற்ற போராட்டத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்றார். வாழக்கூடிய நகரம் பெரும் நகரத்துக்கு ஸ்வச்ச பாரத் சர்வே பண்ணாங்க. இந்தியாவிலேயே 10 லட்சம் பேருக்கு வாழ்ற நகரத்துல கடைசி நகரம் மதுரை. திறந்த வாகனத்தில் இருந்து பேசிய அண்ணாமலை திருப்பூரில் குப்பைகளை வைத்து ஊழல் நடப்பதாக குற்றம் சாட்டினார். 50 ரூபாய் தொடப்பா கட்டிய 450 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இங்க ஊழல் செய்வதற்காகவே இந்த குப்பையை எங்கேயுமே சுத்திகரிக்காம 570 டன் குப்பை எடுத்து கொண்டு வந்து ஏன் கொட்டுறீங்க? அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணது கைது. இதையடுத்து அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தியதாக அண்ணாமலையை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல்லில் காதலி பேச மறுத்ததால் அவருடைய புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் ஆபாசமாக வெளியிட்ட காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார். குட்டத்து ஆவாராம்பட்டியை சேர்ந்த 25 வயதான கூலி தொழிலாளி ஜெயசீலன் சானார்பட்டி அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த கல்லூரி மாணவியை காதலித்து வந்துள்ளார். அந்த சமயங்களில் கல்லூரி மாணவி தன்னுடைய புகைப்படங்களை ஜெயசீலனுக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. நாளடைவில் இளைஞரின் பழக்க வழக்கங்கள் பிடிக்காமல் போனதால் அவரிடம் கல்லூரி மாணவி பேச மறுத்ததாக சொல்லப்படுகிறது. தன்னிடம் பேசுமாறு கல்லூரி மாணவியிடம் தொடர்ந்து வற்புறுத்தி வந்த ஜெயசீலன் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்து பெண்ணின் புகைப்படங்களை ஆபாசமாக இணையத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி தன்னுடைய பெற்றோரிடம் கூறிய நிலையில் சானார்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஜெயசீலனை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் விரைவு தட்கல் முறையில் விவசாய மின் இணைப்பு பெறுவதற்கு விண்ணப்பிக்க வந்த விவசாயிகள் அலுவலர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நடப்பாண்டுக்கான விரைவு தட்கல் திட்டத்தில் விவசாய மின் இணைப்பு விண்ணப்பம் பதிவு செய்ய கடந்த 15ஆம் தேதி அறிவிப்பு வெளியானது. 5 HP வரை 2.5 லட்சம் ரூபாய், 10 HP வரை 3 லட்சம் ரூபாய் என கட்டண விவரங்களும் வெளியிடப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 நாட்களில் 271 பேரிடம் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன. நேற்று மேலும் 66 விவசாயிகள் உரிய தொகைக்கு டிடி எடுத்துக்கொண்டு மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்றபோது அவர்களது விண்ணப்பங்கள் ஏற்கப்படவில்லை. மாநிலம் முழுவதும் இத்திட்டத்தில் ஏற்கனவே 10,000 பேரின் விண்ணப்பம் ஏற்கப்பட்ட நிலையில் மேற்கொண்டு புதிய விண்ணப்பங்கள் ஏற்கப்படாது என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் கடும் அதிருப்தி அடைந்த விவசாயிகள் கடன் பெற்று நகைகளை விற்று டிடி பணத்தை ஏற்பாடு செய்த சூழலில் விண்ணப்பம் ஏற்கப்படாததால் வேதனை அடைந்தனர். எல்லாரும் விவசாயிகள்ட்ட யார்ட்டையும் கையில காசு இருக்காது. 2 லட்சம் 3 லட்சம் கடன் வாங்கி நகையில அடமானம் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நாங்க எல்லாரும் முடிஞ்ச போராட்டம் பண்ணுவோம், எதுவும் கிடைச்சிருமோ, ஒரு ஆவல்ல ஒரு தூரம் கடனை உடனே வாங்கிட்டோம், நம்ம கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். இன்னொரு வரை எங்களுக்கு சரியான முடிவும் இல்லை. தட்கல் முறையில் கூடுதல் நபர்களுக்கு விவசாய மின் இணைப்பு வழங்க கூடுதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அமெரிக்காவின் வரி விதிப்பால் திருப்பூர் ஆடை தொழில்துறையினர் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் குறித்து பிரதமரிடம் எடுத்துரைத்ததற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பின்னல் ஆடை ஏற்றுமதி சங்கத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர். இந்திய பொருட்கள் மீதான வரி விதிப்பின் காரணமாக தமிழ்நாட்டில் ஏற்றுமதி துறைகளில் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இந்திய அமெரிக்க இருதரப்பு ஒப்பந்தம் மூலமாக விரைவில் தீர்வு காண்பதற்கு முன்னுரிமை அளிக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். அதில் திருப்பூரில் உறுதிப்படுத்தப்பட்ட ஆர்டர்களில் ஏற்றுமதியாளர்களுக்கு 15,000 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால் பல சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் சரிவின் விளிம்பிற்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் வேதனை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் குறித்த உண்மை நிலையை பிரதமருக்கு எடுத்துரைத்ததற்காக நன்றி தெரிவித்து முதலமைச்சருக்கு ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் துணைத் தலைவர் சக்திவேல் கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஏற்றுமதி தொடர்பான பிரச்சனைகள் விரைவில் தீர்வு காணப்பட வேண்டிய அவசியத்தை முதலமைச்சர் வலியுறுத்தியது மிகவும் மதிப்பு மிக்கது என்று நெகிழ்ச்சிப்பட தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது மாநில பொருளாதாரத்திற்கும் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி வளர்ச்சிக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் சக்திவேல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பீகாரில் பெண் மருத்துவரின் ஹிஜாபை முதலமைச்சர் நிதிஷ்குமார் விலக்கியது சர்ச்சையான நிலையில் சம்பந்தப்பட்ட மருத்துவர் அரசு வேலையை ஏற்க மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் மாநிலம் பாட்னாவில் கடந்த 15ஆம் தேதி நடைபெற்ற அரசு மருத்துவர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில்
நுஸ்ரத் பர்வீன் என்ற பெண் மருத்துவரின் ஹிஜாபை முதலமைச்சர் நிதிஷ்குமார் வலுக்கட்டாயமாக விலக்கியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் இந்த செயலுக்கு காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் மருத்துவர் நுஸ்ரத் பர்வீன் அரசு வேலையில் சேருவதில்லை என்று முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவர் நுஸ்ரத் பர்வீன் நாளை அரசு வேலையில் சேரவிருந்த சூழ்நிலையில் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர் பீகாரை விட்டு வெளியேறி பெற்றோர் வசிக்கக்கூடிய கொல்கத்தா நகருக்கு சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் செயலால் மருத்துவர் நுஸ்ரத் மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவரை சமாதானப்படுத்த முயற்சி செய்து வருவதாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு எதிராக சில சமூக விரோதிகள் சதித்திட்டம் தீட்டி வருவதாக உளவுத்துறையினர் எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து அவருக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. வடமாநிலங்களில் கடும் குளிர் வாட்டி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திணறும் அளவிற்கு கடுமையான பனிமூட்டம் மற்றும் காற்று மாசு காரணமாக வட மாநிலங்கள் அவதிக்குள்ளாகின. டெல்லியில் நிலவிய கடுமையான பனிமூட்டம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சுமார் 150 மீட்டர் தொலைவில் உள்ளவற்றை கூட காண முடியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவியது. காற்று மாசுடன் கூடிய பனிமூட்டம் காரணமாக வயதானவர்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் மூச்சுவிட முடியாமல் சிரமத்திற்குள்ளாகினர். அண்டை மாநிலமான ஹரியானாவிலும் அடர் மூடுபனி மற்றும் கடுமையான குளிர்காற்று காரணமாக மக்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோ, முராதாபாத் உள்ளிட்ட இடங்களில் கடுமையான பனிமூட்டம் காரணமாக பார்வை திறன் 0 அளவிற்கு குறைந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். ஆக்ராவில் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க முடியாத அளவிற்கு தாஜ்மஹாலை அடர் பனிமூட்டம் மூடியது. வழக்கமாக சுற்றுலா பயணிகள் தாஜ்மஹாலை கண்டு ரசிக்கும் தாஜ் வியூ பாயிண்டில் இருந்து காற்று மாசு காரணமாக காண முடியாத நிலை ஏற்பட்டது. காஷ்மீர் பள்ளத்தாக்கு முழுவதும் குளிர் அலை வீசியது. உறைபனி சூழ்ந்ததில் ஸ்ரீநகரில் -2 டிகிரிக்கு வெப்பநிலை சரிந்தது. கடுமையான பனிமூட்டத்தால் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான T20 போட்டி ரத்து செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் சுவாரஸ்ய விவாதம் நடைபெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறவிருந்த இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இடையேயான 4வது T20 போட்டி அதிக பனிமூட்டம் காரணமாக டாஸ் போடப்படாமலேயே ரத்து செய்யப்பட்டது. இதுகுறித்து மாநிலங்களவையில் பேசிய BCCI துணைத் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராஜீவ் சுக்லா, குளிர்காலத்தில் வட இந்தியாவில் கிரிக்கெட் போட்டிகள் நடத்த திட்டமிடுவதில் அதிக கவனம் தேவை என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய மற்றொரு காங்கிரஸ் எம்பி சசி தரூர், ஜனவரி மாத கிரிக்கெட் போட்டிகளை கேரளாவுக்கு மாற்றலாம் என்றும் அங்குள்ள தட்பவெப்பநிலை போட்டிகள் நடத்த சாதகமாக இருப்பதாகவும் பரிந்துரைத்தார். அதே நேரம் ஒரு மாநிலத்திற்கு மட்டும் அதிக வாய்ப்புகளை தர முடியாது என்று ராஜீவ் சுக்லா கூறினார். ஆனாலும் தனது கருத்தை மீண்டும் சசி தரூர் வலியுறுத்திய நிலையில் அனைத்து போட்டிகளையும் கேரளாவிற்கே மாற்றிவிடலாம் என ராஜீவ் சுக்லா கிண்டலாக பதிலளித்தார். இதுகுறித்த விவாதத்தில் நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் இருவரும் ஈடுபட்டனர். BCCIயின் சுழற்சி கொள்கையின் கீழ் கேரளாவில் ஏற்கனவே ஜனவரி மாதத்துக்கு போட்டிகள் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளதாக சுக்லா விளக்கம் தந்தார். தெருநாய்கள் தொடர்பான சில விதிகள் மனிதத்தன்மையற்றவை என தெருநாய் ஆர்வலர்கள் தெரிவித்த நிலையில் சில காட்சிகளை ஒளிபரப்புகிறோம், அப்போது தெரியும் யாருக்கு மனிதத்தன்மை இல்லை என்று என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து உத்தரவில் சில மாற்றங்களை கொண்டு வந்தது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தெருநாய்கள் ஆர்வலர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் டெல்லி மாநகராட்சியின் சில விதிமுறைகள் மனிதத்தன்மையற்றவை என கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் வரும் ஜனவரி 7ஆம் தேதி 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கும் என்றனர். மேலும் அன்றைய தினம் சில வீடியோ காட்சிகளை ஒளிபரப்புவதாகவும் அதற்கு பிறகு எது மனிதத்தன்மை இல்லாமல் இருக்கிறது என்பதை தாங்களே சொல்லுங்கள் என நீதிபதிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து வாதிட்ட கபில் சிபல் தெருநாய்களை காப்பகங்களில் அடைக்காமல் வெறுமனே அப்புறப்படுத்திக் கொண்டிருப்பதாக கூறினார். அதற்கு மீண்டும் பதிலளித்த நீதிபதிகள் அதிகாரிகள் செய்வதை செய்யட்டும், வரும் 7ஆம் தேதி இந்த வழக்கை விசாரிக்கிறோம் என கூறி வழக்கை ஒத்திவைத்தனர். ஹைதராபாத்தில் கட்டுமான பகுதியில் திடீரென சிலிண்டர் வெடித்து சிதறிய அதிர்ச்சி காட்சிதான் இது. தெலுங்கானா
தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள சந்தனா நகர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் 52 மாடி கொண்ட கட்டடம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கட்டுமான பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் அருகில் தற்காலிக தகர குடியிருப்பு அமைத்து அங்கு தங்கி வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் தொழிலாளி ஒருவரது வீட்டில் திடீரென சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியது. இதனால் அருகில் இருந்த தகர குடியிருப்புகளிலும் தீயானது பரவியது. நல்வாய்ப்பாக வீடுகளில் யாரும் இல்லாததால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சிவகாசியில் கடந்த 9 ஆண்டுகளாக பல வீடுகளின் ஜன்னல் கம்பிகளை அறுத்து கொள்ளையடித்த பணத்தில் அச்சகம் நடத்தி வந்த 2 கைது செய்யப்பட்டனர். சிவகாசியில் ஜன்னல் கம்பிகளை அறுத்து இதுவரை 70 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் வரை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து தனிப்படை காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 8ஆம் தேதி செங்கமல நாச்சியார்புரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி தாளாளர் செல்வபாண்டியன் வீட்டில் இதேபோன்று கொள்ளை நடந்துள்ளது. வீட்டில் நகை பணம் எதுவும் இல்லாத நிலையில் அங்கிருந்து சிசிடிவி காட்சிகளை தனிப்படையினர் ஆய்வு செய்தனர். அதில் சிவகாசி அருகே நமஸ்கரித்தான்பட்டியைச் சேர்ந்த தங்கேஸ்வரன் மற்றும் திருத்தங்களைச் சேர்ந்த செல்வகுமார் ஆகியோர் ஜன்னலை அறுத்தது தெரியவந்தது. அவர்களை பிடித்து நடத்தப்பட்ட விசாரணையில் தங்கேஸ்வரன் 2011 முதல் 2016 வரை கேரளாவில் கூலி வேலை பார்த்து வந்ததும் அங்கே பல திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. பின்னர் சிவகாசி வந்த அவர் செல்வகுமார் என்பவருடன் சேர்ந்து கொள்ளையடித்து வந்துள்ளார். நமஸ்கரித்தான்பட்டி, கண்ணகி காலனி, கந்தபுரம் காலனி உள்ளிட்ட இடங்களில் இருவரும் கொள்ளையடித்தது. அந்த பணத்தில் டூ கேன்ஸ் என்ற பெயரில் அச்சகம் தொடங்கி நடத்தி வந்துள்ளனர். இருவரையும் கைது செய்த தனிப்படையினர் 64 சவரன் நகைகளை பறிமுதல் செய்துள்ளனர்.